ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியும் வெண்பாவும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. வாங்க அது எப்படின்னு தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கடவுள் கையில் வந்து வேண்டிக்கிறாங்க. நீ மட்டும் இப்போ என் கண்ணில் வந்து என்னுடைய மல்லியம்மா வந்து நீ வந்து காட்டலைன்னா இதுக்கு மேலே நான் வந்து உன்னை வந்து வழிபடுறதவே நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து கண்ணில் காட்டு நம்ம வெண்பா வந்து கோவப்பட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வந்து தட்டி விடுறாங்க. அதில் வந்து தீ பிடிச்சிது நம்முடைய வெண்பாவோட துப்பட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அந்த வழியை வந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பட்டாவை வந்து எடுத்து போட்டு பக்கம் வந்து கூப்பிட்டு வந்த அப்புறம் தான் தெரியுது நம்மளுடைய வெண்பா அப்படின்ட்டு நம்மளுடைய வெண்பா பார்த்தீங்கன்னா மல்லியம்மா எங்கே இருந்தீங்க, நான் வந்து உங்களை தான் வந்து பார்க்கணுன்றது கடவுள் கையில் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன், எப்படியோ வந்து ஆண்டவ முன்னியத்தில் உங்களை வந்து பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய வெண்பா வந்து நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா அம்மான்னு கூப்பிட்டதை வந்து நம்மளுடைய அரவிந்த், நம்மளுடைய விஜய், அவங்க அம்மான், நம்மளுடைய பாபு எல்லாருமே வந்து என்ன வெண்பாவோட குரலை கேட்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து எதுக்காக வந்து மல்லியை வந்து இந்த வெண்பா வந்து அம்மான்னு வந்து கூப்பிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து நம்முடைய அரவிந்தும் அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாபு வந்து இவங்க எப்படி வந்தாங்க இந்த இடத்துக்கு, எதுக்காக வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்மளுடைய விஜயை பார்த்துட்டு அதுக்காக வந்து பயங்கரமாக வந்து பாபு வந்து கோவப்படுறாங்க. என்ன சார், என்னுடைய தங்கச்சிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலையா, எதுக்காக வந்து இப்படி வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, வேணும்னே தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. இல்லை பாபு, எங்களுக்கு வந்து தெரியாது, நாங்கள் வந்து எதர்ச்சியாக தான் வந்து கோயிலுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரீப்ளானாக நம்மளுடைய நாகுவோட ஐடியா தாங்க நம்மளுடைய வெண்பாவுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்து வர வச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து என்ன கேட்குறேன்னு, சார் என்ன சார் உங்களை வந்து எதுக்காக வந்து வெண்பா வந்து உங்களை அப்பானும் மல்லியை வந்து அம்மானும் கூப்பிட்றாங்க, என்ன கதை நடக்குது, என்ன ரெண்டு பேர் சேர்ந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடுறீங்களா, பாபு சார் என்ன நடக்குது, உங்கள் தங்கச்சிக்கும் விஜய்க்கு வெண்பாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படி இருக்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் வந்து அந்த கோயிலை வச்சே வந்து நம்முடைய பாபு வந்து அரவிந்த் கையில் வந்து சொல்லி, ஆனால் நம்முடைய அரவிந்த் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்றதுக்கு வந்து கரெக்டாக இல்லை, நீங்களும் விஜய் சார் வந்து சேர்றது தான் கரெக்டு. ஏன்னா வந்து ஒரு தாய் இல்லாத பிள்ளைக்கு தாயாக தான் வந்து சிறப்பான இது. அதுபோக வெண்பா வந்து நான் வந்து பார்த்த ஒரு அம்மாவை வந்து தேடி தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருந்து நான் தான் அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விட்டேன். அப்படியேப்பட்ட பொண்ணுக்காக வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயை வந்து அரவிந்த் வந்து வற்புறுத்த போகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை நம்ம விஜயை எடுக்க போகிற முடிவில் தாங்க வந்து நம்முடைய மல்லியோட வாழ்க்கை வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.